அஸ்ஸலாமு அலைக்கும் யூசுப் பாய். வலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் பாய், இருக்கேன். கிரிக்கெட் ஆடுறதுலாம் ஓகே தான், அப்பப்போ மாசா பக்கம் வந்து ஓத கற்றுக்கோங்க பாய். யாரா இது நசநசன் பண்ணிருக்கான் போடாமத? பரவாயில்ல, 1 மணி நேரம் தானே, வந்து ஓத கற்றுக்கோங்க பாய். எனக்கே 1008 வேலை இருக்கு, நீ வேற சொல்ல வேண்டாம். கிரிக்கெட் விளையாடவே டைம் இல்லை, நீ என்ன இங்கே வாங்கான்னு கூப்பிட்டு இருக்க போத போடா போடா. டே அசாரிஃபு, நீயாச்சும் என் பேச்சை கேள்ற, தயவு செஞ்சு தொழுக வாடா. நீயும் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்க, நீ தொழுக வரலாம் அல்ல என்ன தான்டா கேள்வி கேட்பான். போடா நீ வேற, தொழுகுவா மசாக்குவா தொழுகுவா மசாகன், போடா நீ வேற, போடா நீ வேற. ஏ வாடா இங்கண்டா, தொழுகுவா மசாகான்னு கூப்பிட்டுருவான், ஓடிடும்டா வாடா. ஹே ராஷித், என்னாச்சு? ஏன் கீழே வந்திருக்க? எந்திரி. இல்லை பாய், யூசுஃபே அசாரிஃபே தொழுகைக்கு மசா கூப்பிட்டு அவங்க என்னை அடிச்சுட்டாங்க. சரி, நல்ல விஷயத்த சொல்லும் போது கஷ்டங்கள் வரதான் செய்யும். இதை விட பெரிய கஷ்டங்கள் எல்லாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? பாய் பரவாயில்ல வாங்க. தாயிஃப் நகரத்துக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமை சொல்வதற்காக பெரும் பெரும் தலைவர்களெல்லாம் சந்திச்சாங்க. அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் சின்ன பசங்களை விட்டு கல்லால் அடிக்க சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடம்பெல்லாம் ரத்தம் சொட்டியது. எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் நபி அவங்கள பொறுமையாக மன்னிச்சு விட்டாங்க. இவங்க இல்லைனாலும் இவங்களோட சந்ததிகள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வாங்க என்ற காரணத்தினால்தான். ஆமா பாய், அல்மராசித்தில் படித்ததெல்லாம் இப்போதான் ஞாபகம் வருது. அந்த சந்ததியில் இருந்து வந்த ஒரு நபர் தான் முகமது பின் காசிம். இவர் யார் தெரியுமா? 15 வயதிலேயே ஒரு படைக்க தளபதியாக இருந்தவர். இவர் மூலமாக தான் இந்தியாவுக்கு முதல் இஸ்லாம் வந்தது. மாஷா அல்லாஹ். சரி பாய், இனிமேல் தொழுவைக்கும் மசாக்கும் வந்துடும் பாய். இன்ஷா அல்லாஹ் நாமும் நபியுடைய வாழ்க்கையை போல வாழ்ந்து காட்டுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிட வந்துட்டேன், டக்குன்னு போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இப்போதான் நானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்தேன், அதுக்குள்ளாடி பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டியா? வரேன். டக்குன்னு தோசை கொண்டு வாங்கம்மா. இல்லைடா, இப்போதானே வந்தேன், வரேன். இந்தா பிடி. சாப்பிடும் போது இந்த இலவை பார்க்காம சாப்பிடு. என்னங்கம்மா தோசை பிஞ்சு பிஞ்சு இருக்கு? வேணா நீ வந்து ஊத்தி பாரு, அப்ப தெரியும். மா டக்குன்னு இன்னொரு தோசை கொண்டு வாங்கம்மா. பொருடா வரேன். மா இன்னொரு தோசை. பொருடா, எனக்கு ஒன்றும் 10 கை இல்லை, 2 கை தான் இருக்கு, வரேன். மா பசிக்குது, தோசை கொண்டு வாங்க. ஐயோ, பெரிய வேலை வந்துட்டானே, மாவு வேற கம்மியாக தான் இருக்கு, என்ன பண்ண போறேன்னு தெரிலையே. சரி ஓட்டும். இந்தாப்பா. அஸ்ஸலாமு பெரியம்மா. வலைக்கும் சலாம். வாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி பாப்பா, உட்காந்து சாப்பிடு. மா எனக்கு தோசை. நீ முதல்ல எந்திரிச்சு போய் கை கழுவுடா, மாவு வேற கம்மியாக தான் இருக்கு, தோசைன்ட்டு இருக்க. என்னது மாவு கம்மியாக இருக்கா? நானே கொலை பசியில் வந்திருக்கேன், எனக்கு தோசை வேணாம், எது வேணாம்.
தம்பி ஃபோன் எடுப்பா. தம்பி ஸ்விக்கியில் ஆர்டர் போடுமா ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுவாப்பா? ரெண்டும் வேணாண்ணே, டாமினோஸில் பீஸா ஆர்டர் போடுங்கண்ணே. போட்டுருவோம்ப்பா. என்னன்னு இப்படி பேசியிருக்கீங்க? மாவு காலேஜ்னா அட்ஜஸ்ட் கூடவானே படிக்க மாட்டீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டப்பட்டதேன்னா நம்ம தான் கஷ்டப்படுறோம். உலகத்துடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டிலே 3 நாள் அதிபி ஏரியல. அது மட்டுமா 10,000 பேர் கொண்ட படை மதீனாவை தாக்க வந்துச்சு. அல்லாஹ்வுடைய கட்டளை மதீனாவை சுற்றி குளித்து வந்தணும். அந்த போருக்கு பேராச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே, நீ என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்க? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்க. அந்த போருக்கு பேரு தான் அகல் போர். இந்த போர் நடக்கும்போது மதீனால பஞ்சத்துடைய காலமா இருந்துச்சு. எல்லா சஹாபாக்களும் ரொம்ப பசியை தாங்க முடியாம வயிற்றுல ஒரு கல்லை கட்டிட்டு நபியிட வந்து காட்டி சொன்னாங்க, நபியே பார்த்தீங்களா, பசியின் காரணமாக நாங்க கல்லை கட்டியிருக்கோம். அதற்கு நபி சிரித்து கொண்டு தன்னுடைய சட்டையை தூக்கி காட்டினாங்க. பார்த்தா 2 கல் இருந்துச்சு. அல்லாஹ் அக்பர். நபியை விடவா நம்மளுக்கு பசி தாக ஏற்பட்டுரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத்தி, சொர்க்கம் தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழ் உள்ளது. அது மட்டுமா அஸ்ஸப்ரு நிஸ்ஃபுல் ஈமான், ஈமான்ல பாதியே பொறுமைதான். இனிமையாச்சும் பொறுமையா பொறுத்து போங்கனே இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். கையெல்லாம் கட்டாதுப்பா. என்னப்பா? மன்னிச்சிருங்கம்மா, இனிமேல் இந்த மாதிரிலாம் உங்களை தொல்லை பண்ண மாட்டோம்மா. சரிப்பா, எல்லாம் உங்களுக்கு பொறுமையாக கொடுப்பான். போய் உட்காந்து சாப்பிடுப்பா. தான் பெரியவனே. சின்னவனே நீ போயிட்டு மாவு வாங்கிட்டு வா. ஏ அஸ்லம், இங்கே வா. எப்படிடா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு? நான் அல்வாரஷீட்டில் பரிச்சயம் பெரியம்மா. முதல்ல இவங்களையும் போய் சேர்க்கணும். சரிங்க பெரியம்மா, அட்மிஷனை போடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க தொழுக பா ஷேக் பாய். பாய் போங்க பாய், எனக்கே விளையாண்டு கால் வலிக்குது. அதுக்கு என்ன, வாழ தொழுக போகலாம். பாய் போ பாய். அப்பனா நீ மட்டும் போய் தொழுதுட்டு வா பாய், நான் வீட்டுக்கு போறேன். என்னது நீ வீட்டுக்கு போயா? நானும் வரேன். சரி வா பாய் போலாம். ஹே காய்ஸ், எங்கேயா போறீங்க? பாய் நாங்க வீட்டுக்கு போறோம் பாய். அஸ்தோஃபிருல்லாஹ், இன்னும் 5 நிமிஷத்துல தொழுக ஆரம்பிச்சிரும் பாய். வாங்க தொழுதுட்டு போயிடுவோம். பாய் அதெல்லாம் இஸ்லாத்துல சலுகைகள் இருக்கு பாய், நாங்க வீட்டுல போய் தொழுதுக்கிறோம் பாய். இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். யார் உங்களுக்கு இஸ்லாத்துல சலுகை இருக்குன்னு சொல்லி தந்தாங்க? எந்த கிதாபில் பார்த்தீங்க? விளையாண்டு கால் வலிச்சா உட்காந்து தொழுகலான்ட்டு. எப்பெல்லாம் உட்காந்து தொழுகலான்னு தெரியுமா? மயக்கம் வர மாதிரி இருந்தா, நோய் அதிகரிக்கும்னு இருந்தா, ருக்கு சஜ்தா செய்யாத முடியாத காரணம் போது தான் நீங்க உட்காந்து தொழுக முடியும் பாய். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? இது மட்டுமா? ஒரு வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்க போது காஃபிர்கள் ஒட்டகத்துடைய குடல் எடுத்து போட்டாங்க. அப்போ கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது தான் இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்ராத்தில் இருக்கும்போது கூட இந்த சஹாபாக்களை கூப்பிட்டு ஷோல்டரில் தொங்கிக்கிட்டே தொழுகைக்கு போனாங்க. அஃப்லலுல் அமாலி இந்தல்லாஹி ஸலாத்து ஃபீ அவ்வலி வக்திஹா, தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுவதுதான் சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் கரெக்டா தொழுதுறோம் பாய். இப்படிதாங்க நம்ம ஃபஜர் தொழுகையும் கரெக்டாக தொழுக மாட்டோம், லோஹர் தொழுகையும் கரெக்டாக தொழுக மாட்டோம், சஃபர்லேயும் கரெக்டாக தொழுக மாட்டோம். இதை கூட விடுங்க, குர்பானியாவது கரெக்டாக கொடுக்குறோமா? ஃபஜரில் தூங்கிட்டு அப்புறமா கல்லா செஞ்சுக்கலான்னு விட்டுடுறோம். சஃபரில் இருக்குமே எதுக்கு தொழுதுக்கிட்ட அப்படின்னு விட்டுடுறோம். ஆனால் அல்லாஹ் அதுக்கு தான் கசுர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கா, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதை கூட விடுங்க, குர்பானியாக கொடுக்குறோமா? வசதி இல்லாமல் கூட்டு குர்பானி கொடுக்கலாம், ஆனால் வசதி இருந்து கூட்டு குர்பானி கொடுக்குறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் செய்து காட்டியதையும் சரியான முறையில் பின்பற்றுவதால் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். நாம் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.